ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியம், எதெல்லாம் தேர்வு நோக்கத்தில் கேள்வியாக நமக்கு வரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் அப்படிங்கிறவர் மாநில நிர்வாகத்தில் வர்றதுனால இவர் ஒரு மாநில நிர்வாகி, ஓகேவா? அதனால் பார்ட் 6ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முதல்வர் பதவிக்கு என நேரடி தேர்தல் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது, சிஎம் தான் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கோம், எலெக்ஷன் மூலமாக தானே அவரை தேர்ந்தெடுத்துகிட்டு இருக்கோம், என்னமோ நேரடி தேர்தல் எதுவுமே இல்லை, நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு தோணும். என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம்முக்குன்னு சொல்லி தனி ஒரு எலெக்ஷன் நடக்கலை, எம்எல்ஏ எலெக்ஷன் தான் நடக்குது, ஓகேவா? சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் எம்எல்ஏ தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை சிஎம்மாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதனால் முதல்வர் பதவிக்கென நேரடி தேர்தல் எதுவும் கிடையாது தான். அதே மாதிரி சரத்து 164(1) முதலமைச்சர் ஆளுநரால் நியமனம். அப்போ ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறார், ஓகேவா? அதாவது பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார். 164(1) அதை பற்றி சொல்லுது. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவரும் சிஎம் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். அடுத்த 6 மாதத்திற்குள் ஏதேனும் ஒரு தொகுதியில் தேர்வாக வேண்டும், ஓகேவா? ஏதோ ஒரு அவையிலிருந்தும் சிஎம் ஆகலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கட்சியில் நிற்கிறேன், அந்த கட்சி வந்து ஒரு பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னுடைய தொகுதியில் நிற்கிறேன், என் தொகுதியில் நின்று நான் தோற்று போயிடுறேன். ஆனால் அந்த கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறது நான் தான், சரியா? ஆனால் நான் நின்ன தொகுதியில் நான் தோற்று போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரவாயில்ல தோற்று போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லி என்ன முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. ஆக்க முடியும், ஓகேவா? என்ன முதலமைச்சராக மாற்ற முடியும். ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி போய் சீட்டில் உட்காரேன்னு வச்சுக்கோங்க, இன்னையிலேருந்து நான் சிஎம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதி, ஏதோ ஒரு தொகுதியில் நின்று திரும்பவும் அந்த எலெக்ஷனில் நான் வந்து ஜெயிச்சிடணும். அப்படி ஜெயிக்கலை அப்படின்னா பதவி காலி, ஓகேவா? அந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு தொகுதியில் நின்று நான் ஜெயித்தேன் அப்படின்னா என்னோடய பதவி வந்து தொடரும், இல்லைனா தொடர முடியாது. இவ்வளோ தான் லாஜிக்கு. ஏதோ ஒரு அவையில் இருந்தும் சிஎம் ஆகலாம். அது சட்டமன்ற கீழவையாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற மேலவையாக இருந்தாலும் சரி. இப்போ தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது, அதாவது ஒரே ஒரு அவை மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒரு அவையிலேருந்து தான் வந்தாகணும். அதுவே வேறு ஒரு ஸ்டேட்டில் 2 அவை இருந்து 2 அவையில் ஏதோ ஒரு அவையிலேருந்து கூட முதலமைச்சராக வர முடியும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல, நம்ம வந்து 234 பேர் எம்எல்ஏஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அமைச்சர்கள் எவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே அமைச்சராக இருக்காங்க, எல்லாருமே எம்எல்ஏஸ், ஓகேவா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகேவா? எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் அமைச்சர்னு பார்த்தோம்னா வெறும் அந்த 234 பேரில் 15% பேர் தான் அமைச்சராக இருக்காங்க. அது வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து சொல்லுது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003, ஓகேவா? 91st CAA கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்லுதுன்னா, மொத்த பேரில் 15% பேர் மட்டும்தான் அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்றத சொல்லுது. அந்த அமைச்சர்கள் தான் கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ளஸ் வந்து பால்வளத்துறை அமைச்சர், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது சரத்து 164(3) ஆளுநரின் முன் உறுதிமொழி எடுத்தல். யார் எடுத்தல் அப்படின்னா சிஎம் தான், அதாவது முதலமைச்சர் ஆளுநரின் முன் உறுதிமொழி எடுத்தல், ஓகேவா? அதாவது மக்களுக்கு உண்மையாக இருப்பேன், அந்த மாதிரிலாம் உறுதிமொழி எடுப்பாங்கள்ல, அதுதான். அதே மாதிரி ஆர்டிக்கிள் 164(2) என்ன சொல்லுது, இந்த சைடில் எழுதியிருக்குல்ல, ஆர்டிக்கிள் 164(2) அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு. இதை நான் ஏன் சைடில் எழுதி வச்சுருப்பேன்னா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருப்பேன், அதனால் எழுதி வச்சுருக்கேன். 164(2) அமைச்சரவை மொத்தமே சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கு பொறுப்பு அப்படின்னா, சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலவை இருந்தாலும் சரி, கீழவை 2 அவை இருந்தாலும் சரி, ஒரு அவை இருந்தாலும் சரி, அவங்க சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள். சிஎம்முக்கு என பதவிக்காலம் ஏதும் இல்லை, பெரும்பான்மை உள்ளவரை. என்னப்பா சொல்கிறீங்க? அதான் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம சிஎம் வந்து தேர்ந்தெடுத்துட்ருக்கோம், பதவிக்காலம் எதுவும் கிடையாதா? என்ன பாயிண்ட் வித்தியாசமாக இருக்கே அப்படின்றது கிடையாது. பதவிக்காலன்றது 5 வருஷத்துக்கு இருக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? திடீர்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பதவியே காலி, அவ்வளோதான். நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த ஒரு மோஷன் கொண்டு வந்துட்டாங்க, அந்த தீர்மானம் வந்துருச்சு, அதை வந்து அவங்க பெரும்பான்மை காட்ட தவறிட்டாங்க அப்படின்னா ஆட்சி காலி, ஓகேவா? பதவி காலம் அப்போ கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா
பதவிக்காலம் அப்படிங்கிறது திடீர்னு வந்து இடையில சிஎம்மாக இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அமைச்சரவையே காலியாயிடும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பதவிக்காலங்கிறது ஜஸ்ட்டு 5 வருஷம் அவ்வளோதான் இருக்கலாம். ஆனால் அது பர்மனெண்ட்டு கிடையாது. பெரும்பான்மை இருந்துச்சுன்னா இருக்கலாம், அவ்வளோதான். இவரின் ஊதியம் மற்றும் படிகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் தான் சிஎம்முக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், அமைச்சர்களுக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், எவ்வளவு படிகள் எல்லாத்தையுமே அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. சட்டமன்றமே முடிவு பண்ணிக்கிறாங்க. அமைச்சர்களுடன் தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர்களை நியமனம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். யாருக்கு பள்ளிக்கல்வித்துறை தரலாம்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா யாருக்கு பள்ளிக்கல்வித்துறையை தரலாம், யாருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை தரலாம், யாருக்கு வந்து பார்த்தோம்னா நீர்வளத்துறை தரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யாராருக்கு எந்தெந்த துறைகளை ஒதுக்கலாம்னு சொல்லி அமைச்சர்களை வந்து எந்தெந்த துறைக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்னருக்கு பரிந்துரை பண்ணுறாரு. அப்போ நியமனம் பண்ணுறது ஆளுநராக இருந்தாலும் அதை பரிந்துரை பண்ணுறது யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். அதேமாதிரி அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அறிவுரையும் கூறுவார். கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் சிஎம். ஓகேவா, கூட்டத்துக்கு ஹெட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்குமான தொடர்பு பாலம். ஓகேவா, அதாவது இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கும் ப்ளஸ் கவர்னருக்கும் ஒரு தொடர்பு பாலம், கனெக்டிங் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கிள் 167 அதை பற்றி சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் 167. அமைச்சருக்கும் ஆளுநருக்கும் தொடர்பு பாலம் யார் அப்படின்னா முதலமைச்சர்னு சொல்லணும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் யார் அப்படின்னா எது அப்படின்னா 167 சொல்லணும். அதுவே 167 என்ன சொல்லுது அப்படின்னு இப்படி உல்ட்டாவாக கேட்டாலும் சொல்லணும். அமைச்சர்களுக்கும் யாருக்கும் சிஎம் வந்து தொடர்பு பாலமாக விளங்குறாரு அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சிஎம் பதவி விலகினால் அல்லது இறந்தால் அமைச்சரவையே இல்லாமல் போய்விடும். அதனால தான் பதவி காலம் நிரந்தரமாக ஒன்றும் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். சரத்து 163 1 ஆளுநருக்கு உதவிட முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா, அதே மாதிரி நமக்கு 163 1 வந்து பார்த்தோம்னா கவர்னருக்கு உதவுறதுக்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆர்டிக்கிள் தான் இந்த 164. ஓகேவா, அப்போ 163 வந்து கவர்னருக்காக இருக்கக்கூடியது தான் இந்த அமைச்சரவை அப்படின்னு சொல்லுது. 164 தான் நமக்கு வந்து நியமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடங்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆளுநருடன் இந்த முதலமைச்சர் அப்படின்ற பதவி எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கும் அப்படின்னா நியமனங்களில் பரிந்துரை செய்யலாம். ஓகேவா, மாநில தலைமை வழக்கறிஞரை வந்து யார் ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறாரு. அப்போ பரிந்துரை பண்ணுறது யார் இருக்கலாம்னு சொல்லி பரிந்துரை பண்ணக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு. தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக யார் இருக்கலாம் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஓகேவா, ஆனால் பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் யார் தலைவராக இருக்கலாம்னு சொல்லி பரிந்துரை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா சிஎம் தான். ஓகேவா, தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையர்கள் இதர அப்படின்னு பார்த்தோம்னா மாநில நிதிக்குழுவோட தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். மாநில நிதிக்குழுவோட தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா நமக்கு யாருன்னா முதலமைச்சர் வந்துடுறார். நிதி ஆயோக் தலைவர்னு பார்த்தோம்னா பதவி வழி பிரதமர் வந்து தலைவராக இருப்பாங்க. அதில் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேவா, நிதி ஆயோகோட உறுப்பினராகவும் சிஎம் இருப்பாங்க. அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பமுள்ளவரை பதவியில் இருப்பர். ஓகேவா, அதாவது இந்த துறையை வந்து வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா பரிந்துரை யார் மூலமாக போகும் அப்படின்னா முதலமைச்சர் மூலமாக ஆளுநரிடம் செல்லும். ஓகேவா, அப்போ ஆளுநர் முடிவு இறுதியானது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து அங்கே செயல்படுத்துறது மொத்தமும் வந்து சிஎம் தான். ஓகேவா, ஆனால் ஆளுநர் செஞ்ச மாதிரியான அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெரியும். அதனால தான் பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட மேலவை. ஓகேவா, சட்ட மேலவை அப்படின்னு பார்க்கும்போது சரத்து 169 சொல்லுது. ஓகேவா, சரத்து 169 சட்ட மேலவையை பற்றி கூறக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள். சட்டமன்றத்தில் 2/3 பங்கு ஆதரவுடன் நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்தால் நாடாளுமன்றம் மேலவையை உருவாக்கும். ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டில் சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. நமக்கு இப்போ சட்டமன்ற மேலவை வேணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சட்டமன்றத்தில் 234 மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏஸ், அவங்க 3/2 பங்கு ஆதரவுடன் 234
3 பங்காக உடச்சி அதில் 2 பங்கு எத்தனை பேர் வராங்களோ ஸோ அவங்களுடைய ஆதரவுடன் நாடாளுமன்றத்துக்கிட்ட பரிந்துரை செய்யணும். ஓகேவா? பரிந்துரை செய்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் வந்து மேலவையை உருவாக்கும். அதாவது மொத்த சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையும் தேவை. ஓகேவா? மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையை அதிகமாக காட்டணும். ஓகேவா? அதில் தான் 3ல் 2 பங்கு. அதே மாதிரி நம்ம ஒரு தீர்மானத்தை இங்கே சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வந்து அதை நாடாளுமன்றத்துக்கு நம்ம அனுப்பி வச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண ஒரு சட்டம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்ட மேலவை, அதாவது சாதாரண பெரும்பான்மை மூலமாக அந்த ஸ்டேட்டில் வந்து சட்ட மேலவையை உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தி தருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ஓகேவா? மேலவையும் சரி கீழவையும் சரி 171 அதை பற்றி பேசுது. ஓகேவா? மேலவையிலையும் இருக்காங்க ஏன்னா சில ஸ்டேட்டில் கீழவை மேலவை இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லலாம் கீழவை மட்டும்தான் இருக்குது. அந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 171. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது கலைக்கப்பட்டது? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 1986 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. யார் கலைச்சது? அப்போ யார் சிஎம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது எம்ஜிஆர். ஓகேவா? எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவை இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சட்ட மேலவை தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்ட போது சட்ட மேலவையோட தலைவராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாப்போ சிவஞானம். ஓகேவா? தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா? மாப்போ சிவஞானம் அவர் தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆளுநருக்கும் அமைச்சருக்கும் தொடர்பு பாலம். ஓகேவா? சிஎம் தான். அதை பற்றி பேசக்கூடியதும் 167 ஆல்ரெடி இங்கே பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் சிஎம்மை பற்றி முக்கியமான தகவல்கள். சிஎம்மும் ஆளுநரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே அங்கங்கே டச் பண்ணிட்டு போவாங்க. அதனால் டைரெக்டாக பார்க்கணுன்னா இவ்வளோ பாயிண்ட்டு தான். அதே மாதிரி நிறைய இடத்து கூட லிங்க் ஆவாங்க. மற்ற தலைப்புகள் பார்க்கும்போது அதில் எந்த மாதிரியான அதிகாரத்தை இவங்க செலுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.